அனைவருக்கும் வணக்கம். பீமா ஜுவல்லரியில என்னென்ன சிட் ஸ்கீம்லாம் இப்போ அவைலபிளா இருக்குது, அந்த ஸ்கீம்ஸ்லாம் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, எந்த ஸ்கீம் யாருக்கு சூட்டபிளா இருக்கும்னு சொல்லிட்டு பீமா ஜுவல்லரியோட சிட் ஸ்கீமை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் தான் நான் இந்த வீடியோ மூலமாக உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் பீமா ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் 6 விதமான ஸ்கீமை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த 6 ஸ்கீமையுமே நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கீமை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்கீம் ஒன் டைம் பேமெண்ட் ஸ்கீமான அட்வான்ஸ் கோல்டு ப்ளஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீமானது ஒரு நார்மலான நகை சீட்டு மாதிரி ஒர்க் ஆகாது. இந்த ஸ்கீமோட மெயின் பர்பஸே என்ன அப்படின்னா, கோல்டோட ரேட் அண்ட் வெயிட்டை லாக் பண்ணி வைக்கிறது தான். இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு மினிமம் 8 கிராமுக்கான கோல்டையாச்சும் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி புக் பண்ணுறப்பவே அந்த 8 கிராமுக்கான அமௌண்ட்டையும் மொத்தமாக பே பண்ண தேவையில்ல, அட்வான்ஸ் அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணால் போதும். இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, புக் பண்ணி எவ்வளோ நாள் கழித்து அதை ரெடீம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அட்வான்ஸுமே பே பண்ண சொல்லுவாங்க. இந்த அட்வான்ஸ் ஆனது ஷார்ட் டெனராக இருந்துச்சு அப்படின்னா கம்மியான அட்வான்ஸும், லாங் டெனராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அதிகமான அட்வான்ஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அட்வான்ஸோட ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10 கிராம் கோல்டை புக் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் புக் பண்ணுற டைமில் கோல்டோட ரேட்டு பெர் கிராமுக்கு 14,000 ரூபாயா இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 10 கிராமுக்கு 1,40,000 ரூபாய் வரும். நீங்கள் அந்த 1,40,000 மொத்தமாக பே பண்ணாமல் அதுக்கான அட்வான்ஸ் அமௌண்ட்டை மட்டும் உங்களோட டெனரை பேஸ் பண்ணி பே பண்ணிட்டு வந்தாலே போதும். அதுக்கப்புறமா மெச்சூரிட்டி பீரியட் அப்போ நீங்கள் அதை ரெடீம் பண்ணுறப்போ கோல்டோட ப்ரைஸ் 15,500க்கே போனால் கூட உங்களால் அந்த 14,000 ரூபாய் ரேட்லேயே வாங்கிக்க முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் ஒருவேளை கோல்டோட ப்ரைஸ் கம்மியாகிருச்சு, 13,000 ரூபாய் இல்லை 12,500 ரூபாய் இந்த மாதிரி கம்மியாயிட்டா கூட உங்களால் திரும்ப அந்த கம்மியான ப்ரைஸ்க்கே வாங்கிக்க முடியும். நீங்கள் லாக் பண்ண ப்ரைஸுக்கு தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு சில ரூல்ஸையுமே இவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த தேதியில் கண்டிப்பாக இந்த ஸ்கீமை நீங்கள் ரெடீம் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணாமல் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த ஸ்கீம்ல இருந்து கிடைக்கக்கூடிய ரேட் ப்ரொடெக்ஷன் பெனிஃபிட் கிடைக்காது. அன்னைக்கான மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த ரேட்டில் தான் நீங்கள் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த சொன்ன தேதிக்கு முன்னாலேயும் உங்களால் ரெடீம் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி ரெடீம் பண்ணுறதா இருந்தாலும் அப்போ உங்களுக்கு இந்த ரேட் ப்ரொடெக்ஷன் ஒர்க் ஆகாது. அன்னைக்கான மார்க்கெட் ரேட்டில் தான் நீங்கள் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோதாங்க இந்த அட்வான்ஸ் கோல்டு ப்ளஸ் ஸ்கீம். இனி நம்ம கோல்டு ட்ரீ ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீம் ஒரு மந்த்லி பேமெண்ட் ஸ்கீம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு மினிமம் 1000 இருந்தாலே போதும், உங்களால் அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்படி எவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதே அமௌண்ட்டை மாதம் மாதம் ஃபிக்ஸடாக நீங்கள் தவறாமல் பே பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் எப்படி பே பண்ணக்கூடிய அமௌண்ட் அன்னைக்கு தேதிக்கு 22 கேரட் கோல்டோட ப்ரைஸ் என்னவா இருக்குதோ அந்த ப்ரைஸை பொறுத்து கோல்டாவே உங்களுக்கு வரவு வைக்கப்படும். இந்த ஸ்கீமோட டூரேஷன் 365 நாள். இதில் 11 மாதம் நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணுற மாதிரி இருக்கும். 12வது மாதம் அதாவது 365 நாளைக்கு அப்புறமா நீங்கள் அப்படி சேர்த்துருக்கக்கூடிய அமௌண்ட்டை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு கோல்டு ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்படி பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அந்த ஜுவல்லரியோட வேல்யூ ஆடட் சார்ஜஸில் 18% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமுக்கு லாக்இன் பீரியடாக 180 நாளை சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி 180 நாளை கழிச்சதுக்கு அப்புறமா தான் உங்களால் அதை க்ளோஸ் பண்ணி ரெடீம் பண்ணவே முடியும். அப்படி நீங்கள் ரெடீம் பண்ணுறதா இருந்தாலும் 365 நாளைக்கு உள்ளேயே இந்த ஸ்கீமில் இருந்து நீங்கள் வெளியில் வரீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ரெடீம் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த விதமான வேல்யூ ஆடட் சார்ஜஸ் டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபுல் விஏ சார்ஜஸையும் பே பண்ணி தான் ரெடீம் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபியூச்சர் ப்ளஸ் கேஷ் ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீமுக்கும் கோல்டு ட்ரீ ஸ்கீமுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே இருக்காது. ரெண்டுமே மந்த்லி பேமெண்ட் ஸ்கீம் தான். ஆனால் கோல்டு ட்ரீ ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அங்கே நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் எல்லாமே கோல்டாக வரவு வைக்கப்படும்.
ஆனா இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இங்க நீங்க பே பண்ற அமௌண்ட் எல்லாமே பணமா தான் வரவு வைக்கப்படும். இந்த ரெண்டு ஸ்கீமோட டூரேஷனும் 365 நாள் தான். அந்த 365 நாள்ல 11 மாசத்துக்கான அமௌண்ட்டை நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். 12வது மாசம் அதாவது 365 நாள் கழிச்சு நீங்க ஒரு கோல்டு ஜுவல்லா ரெடீம் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்க ரெடீம் பண்றப்போ இந்த ஸ்கீம் மூலமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு மாசத்துக்கான அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா போனஸை ஆட் பண்ணுவாங்க. அதாவது நீங்க 1000 ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணி இந்த ஸ்கீம்ல மாசம் மாசம் 1000 ரூபாய் பே பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா 11 மாசம் முடிவுல நீங்க பே பண்ண அமௌண்ட் 11,000 ரூபாய் இருக்கும். அது கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு மாசத்துக்கான அமௌண்ட்டை ஆட் பண்ணி மொத்தமா 12,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வரவு இருக்கும். அதை யூஸ் பண்ணி அன்னைக்கு ரேட்ல உங்களால கோல்டை வாங்கிக்க முடியும். அப்புறம் ஃபியூச்சர் ஸ்பார்க் பிளஸ் ஸ்கீமை பத்தி பார்க்கும்போது இது நான் முன்னால சொன்ன ஃபியூச்சர் பிளஸ் கேஷ் ஸ்கீம் மாதிரியே தான் ஒர்க் ஆகும். ஆனா அந்த ஸ்கீம்ல மெச்சூரிட்டி பீரியடுக்கு அப்புறமா கோல்டு ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இது டைமண்ட் ஜுவல்லரிக்கான ஸ்கீம் அப்படிங்கிறதுனால இங்க மெச்சூரிட்டி பீரியடுக்கு அப்புறமா உங்களால டைமண்ட் ஜுவல்லரியை தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதோட மட்டும் இல்லாம நீங்க இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்றதுக்கு மினிமம் 5,000 ரூபாயாச்சும் பே பண்ணி இதுல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இப்படி 5,000த்துல ஸ்டார்ட் பண்ணி 10,000, 15,000, 20,000ன்னு மல்டிபிள்ஸ் ஆஃப் 5,000ல மாசம் மாசம் நீங்க அமௌண்ட்டை பே பண்ணுவீங்க. அப்படி நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாமே பணமா தான் இங்க வரவு வைக்கப்படும். அப்படி வரவு வச்சு 365 நாள் கழிச்சு நீங்க அதை ரெடீம் பண்றப்போ எக்ஸ்ட்ரா 2 மாசத்துக்கான அமௌண்ட்டை உங்க அக்கௌண்ட்ல போனஸா ஆட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா நீங்க 5,000 ரூபாய் பே பண்ணி இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி அப்போ உங்களுக்கு 65,000 ரூபாய் கிடைக்கும். நீங்க அதை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு டைமண்ட் ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். மற்றபடி மற்ற ஸ்கீம்ஸ்ல இருக்கிற மாதிரியான மெச்சூரிட்டி பீரியட், லாக்இன் பீரியட் எல்லாமே இந்த ஸ்கீம்லயும் இருக்குது. அது எல்லாமே மற்ற ஸ்கீமுக்கும் இதுக்கும் சேமா தான் இருக்குது. ஃபைனலா இ கோல்டு அப்புறம் இ சில்வர் இந்த ரெண்டு ஸ்கீமையும் சேர்த்தே பார்த்துடலாம். இ கோல்டு ஸ்கீம்ல நீங்க கோல்டா சேவ் பண்ணுவீங்க, இ சில்வர் ஸ்கீம்ல நீங்க சில்வரா சேவ் பண்ணுவீங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்கீமுமே சேம் தான். உங்களால மந்த்லி ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி மாசம் மாசம் ஃபிக்ஸடா ஒரு அமௌண்ட்டை பே பண்ண முடியாது அப்படின்னா உங்களுக்கு சூட் ஆகிற ஸ்கீம் தான் இந்த இ கோல்டு அண்ட் இ சில்வர் ஸ்கீம். இந்த ரெண்டு ஸ்கீமோட டூரேஷனும் 330 நாள். இந்த 330 நாளும் உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் உங்களோட பணத்தை இதுல இருக்கக்கூடிய கோல்டு அண்ட் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரலாம். அப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு மினிமம் 100 ரூபாய் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இங்க பிக்சடான அமௌண்ட்டோ இல்ல பிக்சடான டியூ டேட்டோ கிடையாது. நீங்க பே பண்ற அமௌண்ட் எல்லாமே அன்னைக்கு தேதிக்கான மார்க்கெட் ரேட்டை பொறுத்து 22 கேரட் கோல்டாவோ இல்ல சில்வராவோ வரவு வைக்கப்படும். இது கூடவே நீங்க இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி 75 நாள் பண்ணக்கூடிய எல்லா பேமெண்ட்டுக்கும் அடிஷ்னலா 8% போனஸா ஆட் ஆகும். அதோட மட்டும் இல்லாம அடுத்து 75 நாள் நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாத்துக்குமே 6% போனஸா ஆட் ஆகும். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கடைசி 30 நாளைக்கு மட்டும் எந்த விதமான போனஸும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகாது. இந்த போனஸ் எல்லாமே உங்க அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய கோல்டு அண்ட் சில்வரோட வெயிட்லயே ஆட் ஆகிரும். இந்த ஸ்கீமோட மினிமம் லாக்இன் பீரியடா 30 நாளா சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி 30 நாளை கழிச்சதுக்கு அப்புறமா தான் உங்களால இந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்றதா இருந்தாலும் பண்ண முடியும். அப்படி நீங்க க்ளோஸ் பண்றப்பவும் 330 நாளைக்கு முன்னாலேயே இந்த ஸ்கீமை நீங்க க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா போனஸும் கிடைக்காது. நீங்க என்ன அமௌண்ட்டை பே பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான கோல்டு அண்ட் சில்வரை மட்டும் தான் உங்களால ரெடீம் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்கீம்லையுமே நீங்க ரெடீம் பண்றப்போ எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட் சார்ஜஸ் அப்புறம் ஜிஎஸ்டி எல்லாமே ஆட் ஆகும். இதை நீங்க தான் பே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில ஸ்கீம்ஸ்க்கு மட்டும் இந்த வேல்யூ ஆடட் சார்ஜஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. மற்றபடி நீங்க ஃபுல் வேல்யூ ஆடட் சார்ஜஸ் பிளஸ் ஜிஎஸ்டியை பே பண்ணி தான் ஆகணும். அதோட மட்டும் இல்லாம நீங்க இதுல இருக்கக்கூடிய எந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட பணத்தை திரும்ப கொடுங்கன்னு சொல்லி பணமா ரீஃபண்ட் வாங்க முடியாது. ரீஃபண்ட் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அதை ஜொல்லாவோ இல்ல காயினாவோ தான் கொடுப்போம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. பீமா ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் 1925ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்குமே மார்க்கெட்ல இருக்கக்கூடிய 100 இயர்ஸ் லெகசி இருக்கிற பிராண்டு. ஃபவுண்டரோட இறப்புக்கு அப்புறமா அவரோட 5 மகன்களும் பீமா அப்படிங்கிற நேமை மட்டும் காமனா வச்சுட்டு தனித்தனியா பிசினஸை மேனேஜ் பண்ணிட்டு வராங்க.
திருநெல்வேலி, மதுரை, மார்த்தாண்டம், சேலம்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற பீமா ஜுவல்லர்ஸ்க்கு மட்டும் தான் இப்போ நான் சொன்ன ஸ்கீம்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். இதை தவிர்த்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு லொக்கேஷனில் இருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகாது. ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்கீமில் என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி பீரியடுக்கு அப்புறமா உங்களால் ஆன்லைனில் இதை ரெடி பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா இதில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஷோரூம் தான் நீங்கள் வர்ற மாதிரி இருக்கும். இதில் இல்லாத ஒரு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய பீமாவில் போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வேற மாதிரியான ஸ்கீம்ஸை கூட சொல்லலாம். அந்த ஸ்கீமை பற்றின வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஆல்ரெடி பீமா ஜுவல்லரியோட கோல்ட் சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரட்டா?